கிறிஸ்து இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவது இல்லை, கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை. ஒளி கிடைக்கும்படி விளக்கு தண்டின் மீது வைப்பர். அன்புக்குரியவர்களே, எப்பொழுதும் மனிதருக்கு இரண்டு வகையான இயல்புகள். ஒன்று நம்முடைய உள் இயல்பு, வெளி இயல்பு. உள் இயல்பு என்பது நம்முடைய அடிப்படை சாரமாகவும், வெளி இயல்பு என்பது நம்முடைய அந்த சாரத்தின் வெளிப்பாடாகவும் இருக்கக்கூடியது. மனித தன்மை என்பது நம்முடைய உள் சாரமாக இருக்கிறது. அந்த மனித சாரத்திலிருந்து, மனித தன்மையிலிருந்து மனிதர்களுக்குரிய நாம் செயல்களை செய்ய வேண்டும். மாறாக மனித சாரத்திற்கு எதிர்மறையாக நாம் தீமையின் சாரத்தை சார்ந்த மக்களாக இருப்போம், வாழ்வோம் என்று சொன்னால் அது முரணானது, அது தவறானது. அந்த வகையிலே ஆண்டவர் இயேசு இன்றைக்கு கொடுக்கின்ற ஒரு ஓமை என்னவென்று சொன்னால் ஒளி. இந்த விளக்கை ஏற்றி எதற்காக ஏற்றுகிறோம்? முதலிலே விளக்கு என்பது அந்த ஒளியை மற்றவர்களுக்கு கொடுப்பது, அல்லது இருக்கின்ற இடத்திலே அந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் ஒளியை ஏற்றுகின்றோம். அவ்வாறு நாம் ஒளியை ஏற்றுகின்ற பொழுது அந்த வெளிச்சத்தை நாம் மறைத்து விடுவோம் என்று சொன்னால் அதனால் என்ன பயன்? அல்லது அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்காமல் நாம் கீழே வைப்போம் என்று சொன்னால் அதனாலும் என்ன பயன்? ஒளி ஏற்றுவது என்பது ஏதோ ஒளி ஏற்றுவதற்காக என்று இல்லை, மாறாக வெளிச்சம் கொடுப்பதற்காக. எனவே தான் அங்கே ஒரு பொருளை ஆண்டவர் குறிப்பிடுகின்றார், விளக்கு தண்டு என்று குறிப்பிடுகின்றார். இந்த விளக்கு தண்டு இல்லை என்றால் எவ்வளவுதான் நீங்கள் வெளிச்சத்தை ஏற்றி கீழே வைத்தாலும் அது ஒளி கொடுக்காது. அதுபோன்றுதான் நம்முடைய வாழ்வும். இந்த விளக்கு தண்டு என்பதுதான் நம்முடைய அன்றாட இந்த உலக வாழ்வு. நாம் எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும், ஒளியை கொடுக்கக்கூடிய இயல்பு தன்மையை பெற்றிருந்தாலும் அந்த ஒளி ஒளிர வேண்டும், பிறருக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் ஒளியாக இருந்து ஒரு பயனும் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் நல்லவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் தீமையை செய்யாமல் இருப்பது என்பது அல்ல. நல்லவர்களாக இருக்கிறோம் என்பதனால் பிறருக்கு நன்மையை நாம் செய்ய வேண்டும், பிறருக்கு நல்ல காரியங்களை புரிய வேண்டும், பிறருக்கு உதவியை ஆற்ற வேண்டும். அதுதான் விளக்கு தண்டு, சாட்சிய வாழ்வு. நம்முடைய அன்றாட உலகத்திலே நாம் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ்கின்றோம் என்பதை வெளிக்காட்டுகின்ற ஒரு வாழ்வுதான் தண்டின் மேல் விளக்கை வைப்பதற்கு ஒப்பாகும். எனவே விளக்கு தண்டின் மேல் விளக்கு வைத்து வெளிச்சத்தையும் ஒளியையும் கொடுப்பது போல இந்த உலக தண்டின் மீது நம்முடைய ஒளியை ஏற்றுகின்ற பொழுது அது பலருக்கும் பயன்படுகின்றதாக இருக்கிறது, உபயோகமாக இருக்கிறது, ஒளி கொடுக்கிறது, வெளிச்சம் தருகிறது, பலருடைய வாழ்க்கைக்கு அது முன்னேற்றமாக இருக்கிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த ஒளி என்பது வாழ்வு. இந்த வாழ்வு என்பது இந்த உலகத்திலே ஒளிர வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய போதனையும் நம்முடைய சாட்சிய வாழ்வுமாக அடங்கியிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இந்த ஒளியாகிய கிறிஸ்து ஒளிர வேண்டும், வாழ்வை கொடுக்க வேண்டும். அதற்கு நாம் விளக்கு தண்டாக இருந்து இந்த உலகத்திலே ஒளி தர வேண்டும் என்று இறையருளை வேண்டுவோம். இந்த திருப்பலியிலே நமக்காகவும் இந்த ஒரு சாட்சிய வாழ்விற்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். ஆமென்.